Hey lovelies, hope you all doing good. Welcome back to our channel. ரீசெண்டாக நாங்கள் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் பிளான் பண்ணி ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்து ராமேஸ்வரம் வந்து போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன் டேயில் நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் போனோம், ராமேஸ்வரத்தில் வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றது வந்து ஒரு லாங் வீடியோவாக வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தான் இந்த டிவோஷனல் ட்ரிப்னால் வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு போகல. ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஷ் வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்து நடுவில் வந்து எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு மிச்சம் பேக்கெட்ஸ் வந்து ஆளுக்கு ஒரு பேக்கெட் மாதிரி பேக் பண்ணி அப்படியே வந்து வாங்கி அதையும் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு பஸ் வந்து அரௌண்ட் ஒரு 8:30 அப்படிங்கிற மாதிரி வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ திங்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் ஏறி எல்லாம் செட்டில் ஆனாங்க. அதுக்குள்ளே வந்து சரி கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பஸ்ஸுக்கு ஒரு பூஜை போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பூஜையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து ஏறியாச்சு. அரௌண்ட் 8:30 or 9 அப்படிங்கும் போது நாங்கள் வந்து இங்கேருந்து வந்து ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பஸ்ஸில் ஏறி அப்படியே ஆஸ் யூஷுவல் எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்துருப்போம்ல. ஸோ எல்லோரும் அப்படியே கதை பேசிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. போன தினமும் வந்து டிவோஷனல் ட்ரிப்பு ஒன் டே ட்ரிப் தான். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு ஷார்ட் பிரேக் மாதிரி ஒரு 5 to 10 minutes. ஸோ இறங்கி எல்லோரும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. அந்த அன்றைக்கி நைட்டு வந்து யாருமே வந்து தூங்குகிற மூட்லேயே இல்லை. எல்லோரும் வந்து ஆடுங்க பாடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ ஜாலியாக எல்லோரும் வந்து ஃபேமிலி கசின்ஸ் இந்த மாதிரி கூட போனாலே இப்படி தானே இருக்கும் ஃபன்னாக. ஸோ நாங்களும் வந்து பயங்கரமாக பாட்டை போட்டு ஆடான்னு ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு. ஸோ டிரைவர் அண்ணாவும் வந்து ஒரு காஃபி பிரேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் வந்து நிறுத்தினாங்க ஒரு ஹைவேல. ஸோ இறங்கி அதே மாதிரி காஃபி டீ என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்போ தான் நான் வந்து எனர்ஜி பூஸ்ட் பண்ண முடியும், மறுபடியும் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் வந்து ஏறியாச்சு. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 4:30 அப்படிங்கும் போது நாங்கள் வந்து பாம்பன் பிரிட்ஜ் வந்து ரீச் ஆயிருந்தோம். அங்கே வந்து ஏர்லி மார்னிங் அப்படின்றதுனால லைட்ஸ் வந்து பெருசாக இல்லை. பட் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இறங்கி சும்மா ஒரு 5 to 10 minutes ஒரு ஸ்டாப் தான். இறங்கிட்டு அங்கே அப்படியே பிரிட்ஜில் நடந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்களாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஏறியாச்சு. மறுபடியும் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி ராமேஸ்வரம் வந்து ஒரு 6 அப்படிங்கும் போது நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒன்ஸ் ராமேஸ்வரம் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போகிற பக்கத்தில் அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து 6 வீலர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு 2 வேன் பேசி அங்கே வந்து அங்கேருந்து அங்கே கொண்டு போய் விட சொல்லியிருந்தோம். ஸோ நடுவில் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஸ்டே பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகணும்ல. ஸோ அதுக்காக வந்து ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று வந்து புக் பண்ணியிருந்தோம். நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஹோல் ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி நல்லா வந்து ஸ்பேஷியஸாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து வந்து அரௌண்ட் ஒரு 2 kilometers வந்து போகணும். நாங்கள் ஸ்டே பண்ணதுக்கும் கோயிலுக்கும் 2 kilometers இருந்துச்சு. ஸோ பஸ்ஸில் போகிறனா பஸ்ஸில் போய்க்கலாம், இல்லைனா ஆட்டோ அப்படின்னு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு 6:30 அப்படிங்கும் போது வந்து நாங்கள் ராமேஸ்வரம் அந்த கடல்கிட்ட வந்து போயிட்டோம். 6:30க்கே வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஏர்லி மார்னிங்காக வந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி ஏர்லியாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் வந்துட்டு நல்லா கடலில் வந்து ஆட்டம் போட்டோம். எல்லோரும் வந்து 3 தடவை முக்கி எந்திரிச்சுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போய் தீர்த்தம் வாங்கணும், லேட்டாச்சுன்னு பெரியவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து எதுவுமே காதலே வாங்கிக்கல. பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தண்ணியில் ஆட வந்திருக்கோம்ல. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா தண்ணியிலலாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எதுவுமே சாப்பிடலையா. ஸோ ரொம்ப பசிக்கும்னு சொல்லி ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஸோ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னொன்று இப்போ நம்ம வந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஈரத்தோடு வந்து கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கோயிலுக்கு வந்து ரைட் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நிறையா வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு ரூமை புக் பண்ணியிருந்தோம். குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து ஈரத்தோடு உள்ளே போகக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ உள்ளே போய் நல்லா 22 தீர்த்தத்தையும் நல்லா குளிச்சுட்டு அங்கே ஃபோன்ஸ் அலௌட் இல்லை. ஸோ நான் வந்து எங்கேயுமே வந்து அங்கே உள்ள வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ திருப்தியாக கும்பிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ரிட்டர்ன் வந்து எகைன் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த மண்டபத்துக்கே வந்து வந்திருந்தோம். ஏன்னா வந்து மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிட்லையா. ஸோ அரௌண்ட் நாங்கள் வரப்போவே வந்து ஒரு 12:30 to 1 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லி ஒட்டுக்கா பிரஞ்சே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸோ ஆஃப்டர்நூன் தானே ஆச்சு. ஸோ அடுத்த பிளேஸ் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு ராமநாதபுரத்தில் வந்து திருப்புலனி அப்படின்ற கோயில் வந்து இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆதி ஜெகநாத பெருமாள் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான டெம்பிளும் கூட. ஸோ வந்து நாங்களும் அங்கே தான் வந்து விசிட் பண்ணியிருந்தோம்.
கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப பழமையான கோயில். அது வந்து உள்ளே வந்து எதுவுமே வந்து அவங்க ரீபெயிண்ட் பண்ணுறதோ ரீடச் பண்ணுறதோ எதுவுமே வந்து அவங்க பண்ணலை, அப்படியே விட்டுருந்தாங்க. ஸோ அந்த இதை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு பெரிய குளமும் இருந்துச்சு. அங்கே வந்து அவ்வளோ மீன், எல்லோரும் வந்து மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கோயில் வந்து 4 o'clock இல்லை 3:40க்கு மேலே தான் வந்து நட திறப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 3 o'clock போனதுனால வெளியே வந்து பொறி வாங்கி மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபிஷ் பாலாம் எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே மீன் கூட இது பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே வந்து ஒரு 3:40 to 4 அப்படிங்கும்போது வந்து நடை வந்து திறந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து சாமிக்காக கொஞ்சம் துளசி மாலை, அதுக்கப்புறம் லோட்டஸு இதெல்லாம் வாங்கிட்டு போய் நல்லா சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே கடை பெருசாக எதுவும் இல்லை வெளியே. ஸோ ஒரு 2 கடை இருந்துச்சு. ஸோ அங்கே தேவையானதெல்லாம் பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து அடுத்த ஸ்டாப்புக்கு வந்து அப்படியே கிளம்பிட்டோம். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லியிருந்தாங்க. அது உள்ளே வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுது. எந்த ஒரு ரீபெயிண்ட்டோ இல்லை ரீடச்சோ எதுவுமே வந்து பண்ணலை. ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக நிம்மதியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக நாங்களும் சாமி கும்பிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு கோயில் வந்து நாங்கள் போனது பார்த்திங்கன்னா உத்திரகோசமங்கை. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு சிவன் டெம்பிள் வந்து இந்த ராமநாதபுரத்தில் இருக்க உத்திரகோசமங்கை தான். இன்னொன்று வந்து என்னென்னா வேர்ல்ட்ஸில் வந்து லார்ஜஸ்ட் மரகத நடராஜர் சிலையும் வந்து இங்கே தான் இருக்குது. நிறையா இதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது. எனக்கு வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக தெரியலை. பட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த 4 months பேக் தான் வந்து ஏப்ரல் டேட் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, அரௌண்ட் 4 or 5 நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து இதுக்கு கும்பாபிஷேகம் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வைப் வந்து எதுவுமே குறையலை, அப்படியே இருந்துச்சு. ரொம்ப பெரிய கோயில், ரொம்ப ஸ்பேஷியஸாக நீட்டாக க்ளீனாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நாங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ வெளியே வந்து கொஞ்சம் குட்டி குட்டி கடைஸ்லாம் இருந்தது. அங்கே வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அதே மாதிரி ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்களும் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த உத்திரகோசமங்கை வந்து போயிருக்கீங்களா? இல்லை போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உத்திரகோசமங்கையிலேருந்து அடுத்து வந்து ஒரு 5 minutesல ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு வாராகி அம்மன் கோயில் வந்து இருந்தது. அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேண்டுதல், மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ரிச்சுவல் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா மஞ்சள் வந்து நம்மளே வாங்கி நம்ம கையால் எதையாவது நம்ம மனசார வேண்டிட்டு வாராகி அம்மனை நினச்சி வேண்டிட்டு நம்ம வந்து மஞ்சள் அரைச்சி சாமிக்கு வந்து அதை கொண்டு போய் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம அதை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அரைச்ச மஞ்சளை வந்து சாமிக்கு போட்டு அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. அண்ட் ரிட்டன் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த மஞ்சள் வந்து திருப்ப நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இது வந்து அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து அது போய் எங்கள் கையால் வந்து மஞ்சள் வாங்கி வாராகி அம்மனுக்கு அரைச்சி கொடுத்து பூஜை பண்ணிவிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு ஹோட்டல், ஹைவே ஹோட்டல் அதே மாதிரி நிறுத்தி திருப்தியாக வந்து சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக வந்து ஒரு காஃபியோடு வந்து எங்கள் ட்ரிப்பை வந்து எண்ட் பண்ணோம். ரொம்ப ஃபுல் டயர்டு. ஸோ அந்த அன்றைக்கி நைட் வந்து யாருமே ஆடலை, அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்க லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ 1 day ட்ரிப் தான். பட் வந்து 3 கோயில் விசிட் பண்ணியிருந்தோம். அண்ட் கடைசியாக அந்த வாராகி அம்மன் சேர்த்து 4 கோயில் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட 1 day ட்ரிப் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.